ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சு வித் சாம் தமிழ். லாஸ்ட்டு 4 விளாக் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கு எல்லாருமே சூப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஒரு 3-4 ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளைன் ப்ளவுஸ் தான். ஸோ ப்ளைன் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, லைனிங் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு வந்து கட் பண்ணி முடிச்சப்பறம் தைக்கிறதுலையும் நிறைய பிரச்சனை வருது. ஆனால் நம்ம நல்லா ஃபிட்டிங்காக தைக்கணும், கஸ்டமர் எப்படி சொல்கிறாங்களோ அந்த மாதிரி நம்ம ஃபிட்டிங்காக தைக்கணும்னா ஒரு சில டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். அது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் வீடியோ ஸ்டிச்சிங் பற்றி தான். ஸ்டிச்சிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல். நிறைய டிப்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து சூப்பர் ஃபிட்டிங்காக இருக்கும் இந்த டைப்பில் நீங்கள் தைச்சிங்கன்னா. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து ப்ளவுஸில் இருக்கக்கூடிய பட்டி பீஸை தான் அளப்பேன். பட்டி பீஸை அளந்துட்டு மெயின் ஃபேப்ரிக் 1, அதுக்கப்புறம் மேலே 3 லைனிங் ஃபேப்ரிக் வச்சுட்டு தான் இந்த மாதிரி தையல் அடிச்சுப்பேன். கீழே ஒரு 1/2 இன்ச்சுக்கு வர மாதிரி தையல் அடிச்சுப்பேன். அடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பிக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபேப்ரிக் வந்து சேம் கலர்லேயும், அதாவது வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக் இருக்கிற அதே கலரில் நம்ம லைனிங் கிளாத் வச்சு அடித்தாலும் ஓகே. இல்லை மெயின் ஃபேப்ரிக்கே இருந்தாலும் ப்ளைன் ப்ளவுஸ் தைக்கிறப்ப 2 கிளாத் எடுத்துக்கணும். ஒரு கிளாத் வந்து வேஸ்ட்டு கிளாத்து தான், அதை எடுத்துக்கலாம் உள்ளே கொடுக்குறதுக்கு. நீங்கள் வச்சு தைக்கிறது மேலே தெரியாமல் இருக்கணும். நான் அதனால் 4 பீஸ் தான் எடுத்தேன். ஸோ 4 பீஸ் எடுத்து இந்த மாதிரி நான் அட்டாச் பண்ணிவிட்டு திருப்பிட்டு அது மேலே ஒரு 2 தையல் அடிச்சுக்கோங்க. 2 தையல் அடிச்சுட்டு நான் சைடில் பாருங்கள் சாக் பீஸில் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நீங்களும் மார்க் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கீழே நம்ம 1/2 இன்ச்சுக்கு தள்ளி தையல் போடுறதுக்கு முன்னாடி அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். கரெக்டாக தையல் விழுந்திருக்கா 4 துணிலையோன்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திருப்பி ஒரு தையல் போட்டுக்கணும். படிமான தையல் ஒன்று போட்டுக்கணும். அப்புறம் திருப்பி ஒரு தையல் போட்டுட்டு சரி பண்ணிக்கோங்க. சரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைடில் நான் காட்டுறேன் பாருங்கள். சைடில் வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. 2 துணியாக பிடிச்சி ஒரு தையல் போடணும். இந்த சைடு 2 துணி, அந்த சைடு 2 துணி, 4 ஆச்சா. ஸோ அதே மாதிரி ப்ளவுஸில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இருக்கும்ல அந்த கிராஸில் அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் சென்டரில் நம்ம அந்த டாட் வச்சு தைச்சிருப்போம்ல அந்த இடத்துல ஒரு மார்க்கிங். அப்புறம் டாட்டை தள்ளி கொஞ்சம் மார்க்கிங். லாஸ்ட்டில் வந்து ப்ளவுஸோட ஃபிட்டிங் ஜாயின் பண்ணுறோம்ல அந்த இடத்துல இருக்கக்கூடிய பட்டி பீஸில் இருக்கக்கூடிய அந்த இது வந்து பட்டியும் மேலே இருக்க பாடி பார்ட்டும் ஆட் பண்ணுறோம்ல அந்த இடத்துல எவ்வளோ வருதுன்னு சொல்லி அதை மார்க் பண்ணிவிட்டு லாஸ்ட் வரைக்கும் அதே மார்க்கிங் கொண்டு போயிட்டு இன்னொரு பீஸ் நீங்கள் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அதில் இந்த மாதிரி பதிய வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சு விட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. எப்போவுமே ப்ளவுஸில் நம்ம பட்டி பீஸ் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தைக்கணும். தைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேயும் 2 துணியாக எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சைடில் தையல் அடிச்சோம்ல அந்த மாதிரி 2 துணியாக நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி எடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு தையல் அடிச்சுக்கோங்க. நாம் இந்த ப்ளவுஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே அப்பர் பார்ட் ஃப்ரண்ட் பார்ட் வச்சு நம்ம உருவி எடுக்கிற மாதிரி தான் தைக்க போகிறோம். அதாவது நம்ம தைச்சிருக்கிறதே தெரியக்கூடாது அந்தளவுக்கு நம்ம தைக்க போகிறோம். இப்போ உள்ள எல்லா ப்ளவுஸ்லையும் இந்த டிப்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் அதை எடுத்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி டாட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி பேக் பார்ட்டில் நம்ம கீழே வந்து தையல் அடிக்கிறதுக்கு துணி விட்டு வச்சுருப்போம். நான் 1/2 இன்ச்சுக்கு விடுவேன். எல்லாத்துலேயுமே மினிமம் 1/2 இன்ச்சு தான் விடுவேன். மேக்ஸிமம் 2 இன்ச்சு விடுவேன். இல்லை 1/2 இன்ச்சுக்கு நான் இந்த மாதிரி 2 ஃபோல்டு கொடுத்து தையல் அடிச்சுப்பேன். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பு தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தையல் அடிச்சுக்கோங்க. தையல் அடிச்சுட்டு அப்புறம் ப்ளவுஸை இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி நூல் கட் ஆகும். ஏன்னா கொஞ்சம் பழைய நூல் வாங்கிட்டு வந்துட்டேன் தெரியாமல். ஸோ அதனால் அது கண்டுக்காதீங்க. ஸோ என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 2 சைடும் மடித்து போட்டுட்டு இப்போ வந்து நம்மளோட அளவு துணியில் பேக் சைடில் 2 டாட் இருக்கும்ல அந்த டாட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி மார்க் பண்ணிக்கோங்க. எங்கே வருதுன்னு சொல்லி மார்க் பண்ணிவிட்டு நான் 3.5 இன்ச்சுக்கு கொடுப்பேன். மினிமம் வந்து டீப் நெக்காக இருந்தால் தான் நான் வந்து கம்மியாக கொடுப்பேன். கொஞ்சம் ஹைட்டில் நெக் இருந்துச்சுன்னா ஒரு 6, 7, 8ன்னு போடுறாங்களா பேக் சைடு அந்த நெக்குக்கெல்லாம் நான் ஒரு 4.5, 5 இன்ச்சு கொடுப்பேன். ஸோ இதுக்கு வந்து நான் 3.5 இன்ச்சு கொடுத்துருக்கேன். ஸோ 3.5 இன்ச்சுக்கு இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணிவிட்டு தையல் அடிக்கிறோம்ல அந்த அளவு சின்னசாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு ரஃப் அடித்து முடிச்சுட்டு லாஸ்ட்டில் ஒரு ரஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பீஸை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டு தைக்க ஆரம்பிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டில் நான் 3 டாட் வச்சு தைக்கிறேன். நான் ஆல்ரெடி கட் பண்ணியிருக்கும் போது நான் வந்து மார்க் பண்ணிவிட்டேன். எனக்கு ஓரளவுக்கு அளவுகள் தெரியும். ஏன்னா இவங்க 9 ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால எனக்கு தெரியும். இந்த சைடில் வந்து இவங்களது வந்து 2.5 இன்ச்சு, சென்டர் பாயிண்ட்டும் 2.5 இன்ச்சு. ஸோ 2.5 இன்ச்சுக்கு நான் இந்த மாதிரி மார்க் பண்ணுறேன். ஸோ இது வந்து மாறுபடும் ஒரு ப்ளவுஸ்லையும், அதை செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து இது மார்க் பண்ணுறப்ப இப்போ சென்டர் டாட் மார்க் பண்ணுறோம்ல
அது மார்க் பண்ணுறப்ப மேலே வந்து அதிகமாக துணி இருக்கணும், கீழே வந்து கம்மியாக துணி இருக்கணும். அந்த மாதிரி தான் மார்க் பண்ணணும். அதாவது வந்து சென்டர் டாட்டாக நம்ம ஹூக்ஸ்லாம் வச்சு தைக்கிறோம்ல அந்த இடத்துல. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைடில் நம்ம மார்க் பண்ணுறோம்ல, ஃபஸ்ட்டு வந்து ஹூக்ஸ் வச்சு தைக்கிறோம் அந்த இடத்துல மார்க் பண்ணுறோம். அப்புறம் கீழே மிடில் டாட் மார்க் பண்ணுறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆம் ஹோல் கிட்ட வரோம்ல அந்த டாட் மார்க் பண்ணுறோம். ஆம் ஹோல் கிட்ட வர டாட்டு இந்த ப்ளவுஸில் 4.5 இன்ச்சு 4 இன்ச்சு டு 4.5 இன்ச்சு வரைக்கும் வைக்கலாம். இந்த மாதிரி தான் மடிக்கணும். மடித்து நம்ம சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ இருக்கோ 4 இன்ச்சோ 4.5 இன்ச்சோ அதில் பார்த்துட்டு மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்ம தையலோட அளவு கம்மியாக வச்சு இந்த மாதிரி சென்டர் டாட் ஃபஸ்ட்டு தைச்சிடுங்க. அப்புறம் வந்து ப்ளவுஸில் அந்த நிப்பல் பாயிண்ட் வர அந்த டாட்டை தைச்சிடணும். ஷோல்டர் கிட்டேருந்து சென்டராக வரல அது தைச்சிடணும். அப்புறமா சைடில் வர டாட் தைக்கணும். இதுதான் ஸ்டெப்பு. இந்த மாதிரி ஸ்டெப்பு நீங்கள் எல்லா ப்ளவுஸும் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பரான ஃபிட்டிங்லேயும் நீங்கள் தைச்சி முடிச்சிடலாம். ஈஸியாக நீங்கள் தைச்சி முடிச்சிடலாம். ஒரு பர்டிகுலர் டைமில் ஒரு ப்ளவுஸை நம்ம முடிச்சிடலாம். ஸோ ரொம்ப இழுன்னு இழுக்காது வேலை நம்மளுக்கு. ஸோ இந்த ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து சென்டர் டாட்டா அதே மாதிரி தச்சு எடுத்துக்கிறேன். தச்சு எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி பட்டி ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஸோ அதனால் நம்மளுக்கு டென்ஷன் இல்லை. பட்டி எடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு சைடு இருக்குல்ல, ப்ளவுஸை வந்து எப்பவுமே ஃப்ரண்ட்டு சைடில் தான் நம்ம வச்சு தைக்கிற மாதிரி வரும் இந்த மெத்தடில். இப்போ நம்ம இந்த பட்டியில் 2 தச்சு வச்சுருப்போம்ல, கீழே 2 துணி கொடுத்துருப்போம், மேலே 2 துணி கொடுத்துருப்போம். அதை பிரிச்சிடலாம். பிரிச்சுட்டு நான் மார்க் பண்ணி வச்சுருக்கல அந்த இடத்துல விட்டுடணும். விட்டுட்டு இந்த மாதிரி அந்த ப்ளவுஸோட துணி மேலே பட்டி துணி வச்சுட்டு நம்ம தைக்க ஆரம்பிக்கணும். சென்டரில் நம்ம பிடிச்சிருப்போம்ல டாட்ஸ், அதை நான் ஃபோல்டு பண்ணுற பாருங்கள் வீடியோவில். இதே மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு தள்ளி நம்ம தையல் அடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ மேலே ஷோல்டர்லேருந்து சுருட்டிட்டு சென்டர் வரைக்கும், அதாவது அந்த பட்டி முடிகிற வரைக்கும் சுருட்டிகிட்டே வரணும். பட்டியில் வந்து துணி மாட்டாமல் நான் இதில் எப்படி பண்ணுறனோ அதே மாதிரி பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், மேலே இருக்க பட்டியும் கீழே இருக்க பட்டியும் இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம தள்ளி உள்ளே வந்து நம்ம அந்த துணியை அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து திருப்புறப்ப துணி மாட்டி அதில் தையல் படாமல் இருக்கும். எந்த டென்ஷன் இல்லாமல் நம்ம தையல் தச்சியை முடிச்சிடலாம். இந்த மாதிரி 1/2 இன்ச்சுக்கு தச்சிடணும். தச்சு எடுத்துடணும். தச்சு எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இதுக்கு மேலேயும் பட்டையாக ஒரு தையல் அடிச்சுட்டு வரணும். அது வந்து அந்த பட்டி பீஸில் தான் வரணும் தையல். அந்த மாதிரி காட்டுற மாதிரி இந்த மாதிரி சைடில் ஒரு தையல் அடிச்சுட்டு அந்த பட்டி பீஸில் இருக்கக்கூடியது சரி பண்ணுங்கள். ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ அளவு ப்ளவுஸில் இருக்கிறதும் அதுவும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு பட்டி பீஸில் நம்ம கீழே ஒரு தையல் ஆல்ரெடி அடிச்சிருப்போம். இப்போ வந்து ஜாயின் பண்ணுற அந்த துணி மேலேயும் ஒரு தையல் அடிச்சுக்கணும். பாருங்கள், நான் அடிச்சிட்டு இருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி. ஆனால் நான் மினிமம் 2 தையலாக தான் அடிப்பேன். அதை வந்து 1/2 இன்ச்சு கேப்பில் தான் அடிச்சுப்பேன். அது பார்க்குற லுக் வைஸ் நல்லாயிருக்கும். லைனிங் துணியில் அப்படி தச்சு பாருங்கள். நான் ஆல்ரெடி அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இன்னொரு சைட்லையும் நம்ம வந்து அதே மாதிரி தச்சு எடுத்துக்கலாம். இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு நீங்கள் தச்சிட்டிங்க. நம்ம அதாவது ப்ளவுஸ் தைக்கிறோம்ல, நம்மளுக்கு ரைட் சைடு வரக்கூடிய துணியில் நம்ம ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பாருங்கள், இப்போ நான் தச்சுட்டு லெஃப்ட் சைடு தச்சு முடிச்சிட்டேன். இப்போ தச்சுட்டு இருக்கிறது ரைட் சைடு. ரைட் சைடில் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி சுருட்டிட்டு உள்ளே வச்சு நான் வந்து இந்த மாதிரி ஒரு தையல் அடிச்சிடுறேன். 1/2 இன்ச்சுக்கு அடித்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எந்த மாதிரி ஸ்டெப் ஃபாலோ பண்ணணுமோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணணும். அடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அந்த ப்ளவுஸோட ஹூக்ஸ் மாட்டோம்ல, அங்கே ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். அந்த இடத்துல ஒரு 2 பாயிண்ட்டு 1 பாயிண்ட்டுக்கும் நம்ம ரப் பண்ணி மறுபடியும் ஒரு தையல் அடிக்கணும். நான் இப்போ காட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி இந்த மாதிரி தையல் அடிச்சிங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நெக்கு இது பண்ணுறப்ப லெஃப்ட்டில் இருக்க ரைட்டில் இருக்க 2 நெக்குமே ஒரே அளவுக்கு வரும், கீழே மேலே வராமல். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள். இப்படி பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து உருவி எடுத்துக்கலாம். உருவி எடுத்துகிட்டு இப்போ திருப்பி லெஃப்ட்டு ரைட்டு நம்ம நெக்கு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணலாம். இதில் பாருங்கள், கரெக்டாக வரும். இந்த டிப்பு ஃபாலோ பண்ணிங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் இது மிஸ்டேக் பண்ணுறீங்க. என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, கழுத்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி கட் பண்ணிடுறீங்க. 1/2 இன்ச்சு பெருசாக போயிடும் கழுத்து. ஸோ அதனால் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள், நான் காட்டினேன் இல்லையா, இப்போ அதில் வந்து கரெக்டாக இருக்குது சைஸு. ஸோ இப்போ வந்து தையல் அடிச்சிக்கலாம். நான் சொன்ன மாதிரி மேலே ஒரு தையல் அடிச்சுக்கிறேன். அப்போ தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க போடுறப்ப நல்ல ஃபிட்டிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தையல் அடித்து முடிச்சுட்டு இப்போ கீழே ஒரு 1/2 இன்ச்சுக்கு தள்ளி நான் மறுபடியும் ஒரு தையல் அடிச்சுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லெஃப்ட்டு ரைட்டுக்கு நம்ம ஹூக்ஸ் பட்டி கொக்கி பட்டி மாட்டணும். கொக்கி வச்சு தைக்கிறோம்ல, அந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2.5 இன்ச்சுக்கு நான் துணி எடுப்பேன் எப்போவுமே. 2.5 இன்ச்சுக்கு, அதாவது கழுத்து துணி வெட்டுறோம்ல, அதை தான் நான் எடுத்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுலேயும் நான் காட்டுறேன் பாருங்கள். நான் 2.5 இன்ச்சுக்கு வந்து அகலம் 2.5 இன்ச்சு, ஹைட் வந்து அந்த ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அந்த பகுதி அதை பொறுத்து நம்ம எடுத்துக்கணும். இப்போ கட் பண்ணி எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ இதில் வச்சு தச்சிடணும். மேலே வச்சு தச்சுட்டு அதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, படிமான தையல் கண்டிப்பாக போடணும். அப்போ தான் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். நிறைய டைலர்ஸ் தச்சு கொடுத்துருப்பாங்க.
அங்கங்கே பிரிஞ்சு வந்துடும். ஹூக்ஸ் மாட்டுற இடம், வெளியில் இருக்க இடம் எல்லாமே பிரிஞ்சு வந்துடும். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ நான் இந்த மாதிரி தான் எல்லா ப்ளவுஸ்லையும் எவ்வளோ அவசரமாக இருந்தாலும் நான் இந்த மாதிரி தான் தைப்பேன். ஸோ இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபிட்டிங் செம்மையாக இருக்கும். நீங்களே பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. நானா இந்த ப்ளவுஸ் தைச்சேன் அப்படின்னு சொல்லி. கஸ்டமருக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ கீழே ஒரு ரஃப் பண்ணிவிட்டு சைடில் இப்போ நம்ம வந்து கை இந்த மாதிரி வச்சு நம்ம தள்ளிகிட்டே தைச்சிட்டு வரணும். அப்போ தான் சுருக்கம் இல்லாமல் வரும். அப்புறம் வந்து நெக்குக்கிட்ட இந்த மாதிரி ஒரு ரஃப் பண்ணிக்கணும். அங்கே ஓப்பன் இருக்காது. ஸோ அவ்வளோதான். டாட்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக அது நிற்கிது. ப்ளைன் ப்ளவுஸ்லேயே எவ்வளோ சூப்பராக டாட்ஸ் தெரியுது பாருங்கள். அதனால் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஹூக்ஸ் அந்த வி கொடுப்போம்ல, அந்த வி பட்டி தைக்கிறோம்ல, அதை வந்து எவ்வளோ எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 2 கால் 4.5 இன்ச்சுக்கு நம்மளுக்கு அகலம் இருக்கணும். ஹைட் வந்து ப்ளவுஸோட அந்த அளவை பொறுத்து இருக்கணும். இப்போ வந்து இதில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பேக் சைடில் வச்சு தைக்கணும். 1/2 இன்ச்சு உள்ளே விட்டு தைக்கணும். நான் 1/2 இன்ச்சு உள்ளே விட்டு தைச்சிருக்கேன். 1/2 இன்ச்சு தைச்சிட்டு படிமான தையல் போட்டுக்கிறேன். போட்டுட்டு திருப்பி கீழே இருக்க துணியை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு அதில் இருக்கிற மாதிரி அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே வச்சு நான் தைச்சிடுறேன். தைச்சிட்டு இந்த மாதிரி ரஃப் பண்ணிவிட்டு கீழே ரெண்டும் இப்போ இது சென்டராக திருப்பியும் நம்ம சென்டரில் ஒரு தையல் அடிச்சுட்டு வந்துடணும். எண்டு வரைக்கும் அடிச்சுட்டு இப்போ நெக்கு கிட்டே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதுலேயும் ஒரு தையல் போட்டுக்கணும். அப்போ தான் நம்ம தைக்கிறப்ப நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நெக் பீஸ் கொடுக்குறப்ப. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து வச்சு பார்த்துக்கலாம் அந்த நெக்கும் இந்த நெக்கும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி. இதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத் கொஞ்சமாக இருக்கும்ல, அதை நான் கட் பண்ணாமல் விட்டேன்ல, அந்த கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ கரெக்டாக இருக்கா? ஸோ அடுத்து வந்து பேக் பீஸை இதில் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்பக்கம், அதாவது வந்து ஃப்ரண்ட் சைடு தான் வச்சு ஒரு 1/4 இன்ச்சுக்கு இந்த மாதிரி தையல் அடிச்சுக்கணும். அடிச்சுட்டு அப்புறமா தான் பேக் சைடு திருப்பணும். கெட்ட பக்கம் திருப்பணும். நல்ல பக்கத்தில் அந்த தையல் அடிக்கணும். கெட்ட பக்கத்தில் திருப்பி மேலே ஒரு தையல் 1/2 இன்ச்சு விட்டு கீழே ஒரு தையல், அப்படி இல்லை 2 தையல் கூட அடிச்சுக்கோங்க. அடிக்கிறப்போ ஒரு தையல் ஸ்ட்ரெயிட்டாக அடிக்கணும், இன்னொரு தையல் கிராஸாக அடிக்கணும். நான் அடிச்சிட்டு இருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி 2 சைடும் அதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து நிறைய பேர் என்ன கம்ப்ளைண்ட் சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளைன் ப்ளவுஸ் தைக்கிறப்ப நெக்கோட அந்த அளவு வந்து மாறுது. 1 இன்ச்சுலேருந்து 1.5 இன்ச்சு வரைக்கும் செம்மையாக பெருசாக போகுது. அதை வந்து எப்படி பண்ணியும் சரி பண்ண முடியலன்னு சொல்கிறீங்க. ஸோ அதுக்கு நான் ஒரு டிப்ஸ் இதிலே சொல்லியிருக்கேன். இதில் நான் செஞ்சும் இருக்கேன் பாருங்கள். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஐடியாஸ் என்னன்னு தெரியும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து 2 சைடும் ஷோல்டர் அட்டாச் பண்ணி முடிச்சுட்டேன். நம்மளோட நெக்கோட அளவு ஸ்டார்டிங் இருக்குல்ல, ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும், அதாவது ஃப்ரண்ட் சைடு ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே தைச்சிட்டு வந்து ஷோல்டர் வந்து பேக் சைடு வந்து மறுபடியும் இன்னொரு ஃப்ரண்ட் சைடு எண்டிங் வரைக்கும் நம்ம வந்து தைச்சிட்டு வரணும். தையல் அடிச்சுட்டு வரணும் சும்மா. அப்படி அடிச்சுட்டு வந்திங்கன்னா 1/2 இன்ச்சுலேருந்து 1 இன்ச்சு வரைக்கும் குறையும். பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணிக்கிறேன். என்னோடய அளவு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய அந்த நெக்கும் இந்த நெக்கும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி. ஸோ கரெக்டாக இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி பேக் சைடில் ஃப்ரண்ட்டு சைடில் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இருந்தாலும் நான் வந்து பட்டி பீஸ் வச்சு தச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச்சு லூஸாக வரும்ன்றது எனக்கு தெரியும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் நார்மலாக எப்படி நம்ம தையல் அடிக்கிறோமோ அந்த மாதிரி நார்மலாக நம்ம தையல் அடிச்சுட்டு வந்துடணும். தையல் அடிச்சு, அதாவது அளவு தையல் அடிக்கிற அந்த அளவு வந்து பெருசாக வச்சுக்கணும். இப்போ நீங்கள் 2 இன்ச்சில் தையல் அடிக்கிறீங்க, 2ஆம் நம்பரில் தையல் அடிக்கிறீங்கன்னா ஒரு 3 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. 3 3.5 வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் தையல் அடிச்சுட்டு வந்துடுங்க. தையல் அடிச்சுட்டு இப்போ செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரியும் அந்த அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அதை விட ஒரு 1/4 இன்ச்சு குறைவாக வரும். 1/4 இன்ச்சு குறைவாக ஏன் வருது நெக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் அந்த ஸ்ட்ரிப்பு வச்சு தைப்பீங்க. நெக்குக்கு வந்து ஸ்ட்ரிப் வச்சு தைப்பீங்க. தைச்சிங்கன்னா அது வந்து கரெக்டாக எந்த அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ கரெக்டாக வந்துடும். ஸோ நான் இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறேன். நிறைய பேர் கடையில் தைக்கிறவங்க, டெய்லர்ஸ் எல்லாமே இந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க. பாருங்கள், நான் வீடியோவில் காட்டிகிட்டு இருக்கேன். நெக்கு வந்து அந்த ஷோல்டர் கிட்ட கரெக்டாக வருதான்னு சொல்லி. இப்போ நம்ம ஸ்ட்ரிப்பு தைக்கிறதுக்கு நம்மக்கிட்ட இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாமே எடுத்துக்கலாம். நான் இதில் தைச்சிருக்க மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணிங்கன்னா 20 நிமிஷத்தில் நீங்கள் வந்து ப்ளைன் ப்ளவுஸ் தைச்சி முடிச்சிடலாம். ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதில் வச்சு நான் தையல் அடிச்சுட்டு இப்போ இதில் கிராஸ் பீஸ் எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கிராஸாக பீஸ் எடுத்திங்கன்னா தான் நெக்கில் நீங்கள் ரெட்டை தையல் போட்டாலும் சரி, பைப்பிங் கொடுத்தாலும் சரி, அந்த வளைவு வர இடத்துல சூப்பராக வந்து உக்காரும். ஸோ அதனால் வச்சு எடுத்துக்கோங்க. நான் தச்சு முடிச்சிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நடுவில் வந்து கீறி அது மேலேயும் ஒரு தையல் அடிச்சுக்கிறேன். இப்போ ஸ்கேல் வந்து 1 இன்ச்சுலேருந்து 1.25 இன்ச்சு வரைக்கும் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு வந்து நான் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கட் பண்ணிட்டு இருக்கிறது 1 இன்ச்சு அளவு வரும். ஸோ 1 இன்ச்சுவே எனக்கு போதும். நான் இதிலே தச்சு பழகிட்டேன். ஸோ அதனால் நான் இருக்க துணியில் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடுறேன். சில பேர் ரொம்ப குட்டியாக கொடுப்பாங்க ப்ளவுஸ் துணி. அப்போ வந்து நம்ம இந்த மெத்தட் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ கிராஸாக இருக்கிறது எல்லாமே அடித்து ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிப்பாக எடுத்துக்கணும். அந்த ஸ்டிப்பாக எடுத்துகிட்டு அதையும் 2ஆக ஃபோல்டு பண்ணி அது மேலேயும் ஒரு தையல் அடிச்சுட்டு வந்துடுங்க. தையல் அடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே கட் பண்ணி எடுத்துடணும். அதாவது நெளிவு சுழிவாக இருக்கிற எல்லாருமே கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி தான் நான் எல்லா ப்ளவுஸ்க்கும் ஸ்ட்ரிப் கட் பண்ணுவேன்.
ஸோ உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் நடுவுல மார்க் பண்ணி கட் பண்ணிட்டேன். நான் நாளுக்கு நாள் நிறைய வியூவர்ஸ் எனக்கு வந்துட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு புரியாது. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணுறேன். இதுலேயுமே ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன இருக்குது, ஸ்டெப்பு தைக்கிறதுலேயும் ஒரு டிப்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் 1 பை 1 இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடுறீங்க. ஜாயின் பண்ணி முடிச்ச அப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, தச்சுட்டு வரப்போ அந்த ஸ்ட்ரிப்பில் நம்ம தையல் அடித்தோம் இல்லையா, 2 சைடு அதை வந்து இந்த மாதிரி பிரித்து கையில் வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விடணும். தேய்ச்சி விட்டிங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பைப்பிங் கொடுக்குறப்ப நடுவில் எங்கெல்லாம் நம்ம ஜாயின் போட்டிருக்கோமோ அந்த அந்த இடத்துல எல்லாம் குண்டு குண்டாக வராமல் நல்லா வந்து சூப்பராக வரும். நான் எப்போவுமே ஸ்டிப் அடிச்சுட்டு அதை வந்து ப்ளவுஸோட நெக்கில் இந்த மாதிரி வச்சு பார்த்துப்பேன். அது கரெக்டாக இருந்தால் தான் நான் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா எக்ஸ்ட்ரா துணி வேணும்னா எக்ஸ்ட்ரா துணி நான் ஆட் பண்ணுவேன். என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சம் ரொம்ப லென்த்தியாக போகுதுன்றதுனால நான் காட்டலை. ஸோ பாருங்கள், இப்போ 2ஆவது நான் வந்து இது பண்ணிட்டேன்னா, அதே டைம் நான் கையில் வந்து இப்படி கீறிட்டு இருக்கேன் பாருங்கள். சென்டரில் நம்ம தையல் அடிச்சிருக்கோம்ல, ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அந்த ஜாயின் பண்ணியிருக்க இடத்த எல்லாமே வந்து இப்படி கீறி தான் நான் வந்து சரி பண்ணுவேன் பாருங்கள். இப்போ தெரியுதா? ஸோ இந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா பைப்பிங்கும் சூப்பராக வரும், ஸ்டிப் வச்சு தைக்கிறதும் சூப்பராக வரும். ஒரே சீராக இருக்கும். பேக் சைட்லேயும் ஃப்ரண்ட் சைட்லேயும் ஒரே சீராக இருக்கும். ஃபினிஷிங் செம்மையாக இருக்கும். பார்த்த உடனே தெரியும். ஃபினிஷிங் அவ்வளோ அழகாக இருக்கும். லைனிங் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, நார்மல் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிப். பிகினராக இருந்தாலும் சரி, நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் டெய்லராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ அதனால் இது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எண்டு வரைக்கும் இந்த மாதிரி தையல் அடிச்சுட்டு வந்துட்டு, இப்போ எக்ஸ்ட்ரா சைடில் இருக்கும் இல்லையா பாருங்கள், ஷேப்லெஸ்ஸாக இருக்க இடத்த எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இந்த ஸ்ட்ரிப்பை ப்ளவுஸோட மேல் பகுதி, அதாவது நல்ல பக்கத்தில் வச்சு நம்ம தச்சு அதுக்கு மேலே ஒரு படிமான தையல் போட போகிறோம். நல்ல பக்கத்தில் வச்சு தச்சிடணும். தச்சு முடிச்சுட்டு இந்த சைடு ஃப்ரண்ட் நெக்கில் வர அந்த கிராஸ் ஷேப்பில் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி அர்க்காத் பண்ணி விடணும். அர்க்காத்துன்னா கட் பண்ணி விடுறது, கிராஸாக கட் பண்ணி விடுறது. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷேப் வந்து சூப்பராக உட்காரும். ஸோ அதனால் அர்க்காத் பண்ணி விடணும். அது வந்து நம்ம இதில் போடுற தையலுக்கு வெளியே வராமல் கரெக்டாக இருக்கணும். ஸோ மேபி உங்களுக்கு இதில் வந்து கரெக்டாக தெரியும்னு நான் நம்புகிறேன். ஸோ அர்க்காத் பண்ணி விட்டுட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தையல் அடிச்சுட்டே வந்துடணும். எண்டு வரைக்கும் அதே மாதிரி தையல் அடிச்சுட்டு வரணும். அடிச்சுட்டு வந்துட்டு அர்க்காத் பண்ணி விட்டதுக்கப்புறமா அர்க்காத் பண்ணி விட்டதுக்கப்புறமா கிராஸ் பண்ணி அது மேலேயும் ஒரு தையல் போடணும். அதாவது படிமான தையல் போடணும். படிமான தையல் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் நீங்கள் அட்டாச் பண்ணியிருக்க அந்த துணியை அட்டாச் பண்ணியிருக்கிறதே தெரியாத அளவுக்கு பேக் சைடில் திருப்பி அது மேலே 2 தையல் அடிக்கணும். ஸோ இதை எண்டு வரைக்கும் வாட்ச் பண்ணிங்கன்னா புரியும். இதை ஏன் நான் முன்னாடியே சொல்லிட்டேன்னா, வேறு விஷயம் பேசணும்னு நினச்சேன். ஸோ அதனால் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா, கட்டிங் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, கட்டிங் வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். பேப்பர் கட்டிங், ப்ளவுஸ் கட்டிங், அளவுகளுக்கு ஏற்ற மாதிரி நான் கட்டிங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வாட்ச் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் கண்டிப்பாக வந்து லிங்க் கொடுக்குறேன். சப்போஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கலன்னா ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணிக்கோங்க. ஐ பட்டன், எண்டு கார்டு அந்த மாதிரி நான் போட்டே இருப்பேன். ஸோ அதில் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். டெய்லி நான் ஒரு வீடியோ கொடுக்க ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். இப்போ கொஞ்சம் சீசன் போயிட்டுருக்கிறதுனால சென்டராக என்னால் கொடுக்க முடியல. பட் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இது வரைக்கும் பார்த்துட்டீங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். பாருங்கள், நான் இப்போ கட் பண்ணல, அதை தான் நான் அர்க்காத்துன்னு சொல்வேன். ஸோ இப்போ படிமான தையல் போட்டுட்ருக்கேன். பயங்கர கோல்டாக இருக்கிறதுனால அடிக்கடி இருமல் வந்தது. ஸோ சாரி கைஸ், உங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருந்திருக்கலாம். ரொம்பவே சாரி. ஸோ இப்போ வந்து படிமான தையல் போட்டு திருப்பி இது மேலே 2 தையல் அடிச்சிடணும். அவ்வளோதான் மக்களே, முடிச்சிட்டோம். நம்ம ஆல்மோஸ்ட்டாக வந்து ஒரு ப்ளவுஸை முடிச்சுட்டு வந்துட்டோம். உங்கள்கிட்ட பேசிகிட்டே நான் முடிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி தச்சு பாருங்கள். நெக்கை வந்து பெருசாக போடுறது வந்து பெருசாக போகாது, சூப்பராக இருக்கும். இது லைனிங் ப்ளவுஸாக இருந்தாலும் சாதா ப்ளவுஸாக இருந்தாலும் சரி. ஸோ என்னோட நிறைய ஹோம் பேஸ் ஏர்னிங் வீடியோ நான் போட்டிருப்பேன். ஸோ தையல் இப்போ தான் கற்றுக்கிறீங்கன்னா அவங்க எப்படி சம்பாதிக்கணும்னு போட்டிருப்பேன். சரி, கஸ்டமரை நம்மக்கிட்ட எப்படி வர வைக்கிறதுன்னு அதுவும் நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதையும் வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம படிமான தையல் போட்டுட்ருக்கோம். நிறுத்தி நிதானமாக போடுங்க. ஸோ நம்மளுக்கு வந்து எந்த இடத்துல நம்ம பெரிய தையல் வச்சு அடிக்கணும், எந்த இடத்துல நம்ம குட்டி தையல் வச்சு அடிக்கணுன்றதை நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு வந்து மினிமலாக ஒரு 3 நம்பரில் வச்சு அடிச்சிங்கன்னா போதும். ஸோ அதே மாதிரி சைடில் ஜாயின் பண்ணுறது, ஆர்ம் ஹோல் ஜாயின் பண்ணுறது, பட்டி பீஸ் ஜாயின் பண்ணுறது, ஹூக்ஸ் கொக்கி பீஸ் இதெல்லாம் ஜாயின் பண்ணுறது எத்தனையில் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா 2.75 வைக்கணும். இல்லை நீங்கள் உங்கள் மிஷினை பொறுத்து 3 வச்சா கூட அவ்வளோவா தெரியாது. இது வந்து 3, 3.25, 3 அந்த மாதிரி நம்ம வச்சு அடிச்சிட்டு வந்துடலாம் நெக் பீஸு.
சைடு ஜாயிண்ட்டு கம்மியான நம்பரில் தான் வச்சு அடிக்கணும். அப்போ தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு வராமல் இருக்கும், ரொம்ப நாள் வலிக்கும். அப்புறம் வந்து ஹூக்ஸ் மாட்டுறோம்ல, அந்த வி தைக்கிறோம்ல, அந்த வி தைக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் 1க்கும் 2க்கும் நடுவில் வருது பாருங்கள், அந்த நம்பர்ஸ் வைங்க. அப்படி இல்லைனா 2ஆம் நம்பரில் வச்சு ரஃப் பண்ணி நீங்கள் தைக்கிற மாதிரி வரும். ஸோ நான் தைக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக பிரிஞ்சு வராது. ஸோ கஸ்டமரும் டிஸ்டர்ப் ஆக மாட்டாங்க, வந்து கம்ப்ளைண்ட் சொல்ல மாட்டாங்க. நான் இதெல்லாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு தான் அடுத்து நான் ஸ்லீவ்க்கு போவேன். ஸ்லீவ்லேயும் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சைடில் நான் வந்து பீஸ் போட்டு ஜாயின் பண்ணி தான் தைச்சிருப்பேன். பட் இந்த வீடியோவில் நான் அதை காட்டியிருக்க மாட்டேன், ஏன்னா ரொம்ப டைம் இருக்கும், நீங்களும் போர் ஆகிடுவீங்க. ஸோ அதனால் நான் அதை காட்டியிருக்க மாட்டேன். ஸோ அவ்வளோதான், ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணியாச்சு. கீழே ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடித்து நான் இந்த மாதிரி தையல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் 3/4 இன்ச்சுக்கு ஹெம்மிங் பண்ணுறதுக்கு விட்டுருந்தேன். 3/4 இன்ச்சுக்கு மடித்து ரொம்ப பெரிய தையல், லாஸ்ட்டு தையல் எவ்வளோ 5ல் இருக்கும், 5ல் வச்சு நான் தையல் அடிச்சிடுவேன். தையல் அடிச்சுட்டு தான் அப்புறமா நான் ஹெம்மிங் பண்ணிவிட்டு எடுத்து பிரிச்சிடுவேன். அதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து கையிலே பிடிச்சி தைக்கிறேன் அப்படின்னிங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும் நம்ம ஹெம்மிங் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் கிட்டத்தட்ட மோஸ்ட்லி ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, டெய்லராக இருந்தாலும் சரி, சீக்கிரமாக தைச்சி முடிக்கிறதுக்கான நிறைய டிப்ஸு நான் சொல்லியிருப்பேன். நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணாமல் தைச்சேன்னா ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷத்துக்குள்ளவே நான் வந்து சாதா ப்ளவுஸ் தைச்சிருவேன். வீடியோ எடுக்கிறதுனால ரொம்ப லென்த்தியாக போகுது டைமு. ஸோ இருந்தாலும் நான் சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே இதில் வந்து நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இந்த டிப்பை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா, நான் சொல்கிற மெத்தட் நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பிகினர் தான் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தைக்க தெரியும் எனக்கு, நான் இந்த வீடியோ பார்த்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றவங்களும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இல்லை என்கிட்ட ஏதாவது பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை மோட்டிவேஷனாக போடுற அந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ண 4 வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்கு ஒரு சில பேருக்கு நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன், ஒரு சில பேருக்கு நான் ரிப்ளை பண்ணாமல் இருந்திருப்பேன். தப்பாக நினச்சிக்காதீங்க. எனக்கு அவ்வளோ டைம் இல்லை இப்போ, ஏன்னா பொங்கல் சீசன் இருக்கிறதுனால எனக்கு அவ்வளோவா டைம் இல்லை. ஸோ நான் கண்டிப்பாக வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன்னு சொன்ன டாப்பிக்கில் நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் வெயிட் பண்ணலாம் தாராளமாக. ஸோ இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டுன்னு எழுதிட்டு நான் ஆர்ம் ஹோலோட அந்த குழியை வந்து மார்க் பண்ணிகிட்ருக்கேன். இதில் நான் மினிமம் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு தான் எடுப்பேன். 1/2 இன்ச்சுக்கு மேலே நான் போக மாட்டேன். 1/2 இன்ச்சுக்கு மேலே எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி மார்க் பண்ணிப்பேன். சென்டர் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ம் ஹோல் வந்து ஃபஸ்ட்டு ஷோல்டர் கிட்ட இருந்து நம்ம வந்து கையில் முடியும்ல, அதாவது செஸ்ட்டு சைடு அந்த போய் ஃபினிஷ் ஆகும்ல, ஜாயின் பண்ணுற அந்த இடம் வரைக்கும் நான் செக் பண்ணிப்பேன். 2 சைடு நான் மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஹாஃபாக தான் நான் வந்து தைப்பேன். எவ்வளோ எமர்ஜென்சியாக இருந்தாலும், இல்லைனா நிறைய வந்து பிரச்சனை வருது அதில். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி ஹாஃப் தான் தைப்பேன். இது ரொம்பவே ஈஸி. ஃபஸ்ட்டு ஹாஃபில் வச்சு தைச்சிடணும். தைச்சிட்டு அப்புறமா மீதி இருக்க பாதியை வச்சு தைச்சிட்டு அப்புறமா நீங்கள் தையல் அடிச்சுட்டு வந்துடணும். நம்ம வந்து ஜாயினிங் பண்ணுற இடத்துல 2 தையல், சாதா ப்ளவுஸ்லலாம் மேலே ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம்ல, அந்த இடத்துல ஒரு தையல் அடிச்சிட்டிங்கன்னா பிரிஞ்சுட்டே வரும்ல, அந்த மாதிரி பிரிஞ்சுட்டு வராமல் நீட்டாக இருக்கும். ஓவர்லாக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் லைனிங் ப்ளவுஸ்க்கு ஓவர்லாக் கண்டிப்பாக பண்ணணும். இதுக்கு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பிரிஞ்சும் வராமல் ரொம்ப நாள் வலிக்கும் ப்ளவுஸு. ஸோ இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து நான் தனியாக ஷார்ட்ஸ்லேயும் அப்லோட் பண்ணுறேன். 1 by 1 டிப்ஸ் பிரகாரம் வந்து நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். பட் இன்றைக்கி வந்து லாங் வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இதெல்லாம் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு 2 சைடும் இதே மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் சைட் ஜாயிண்ட்டு ப்ளஸ் வரணும், இல்லை 3 ப்ளஸ் வரணும். எங்கெங்கே வரணும்னு பார்த்தீங்கன்னா கீழே ஹிப்பு கிட்ட, ஆர்ம் ஹோல் கிட்ட, அதுக்கப்புறம் ஸ்லீவ் கிட்ட. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அப்படி இப்போ மார்க் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ பிளைண்ட் ப்ளவுஸ் தைக்கிறப்போ கொஞ்சம் நல்லா இழுத்து பிடிச்சி நீங்கள் மார்க் பண்ணணும். அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். அந்த ஆர்ம் ஹோல் கிட்ட அறுக்காது. இல்லைன்னா நிறைய பேருக்கு அந்த ஆர்ம் ஹோல் கிட்ட அறுக்குதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் தையல் அடித்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்குதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இழுத்து பிடிச்சி அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி இன்னொரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ணலாம். ஸ்லீவ்லையும் அப்போ அது கரெக்டாக அதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு மேலே பிடிச்சிக்கோங்க. நான் பிடிக்கிற மாதிரி பிடிச்சி வச்சுட்டு இங்கேருந்து மார்க் பண்ணிவிட்டு போங்க. மார்க் பண்ணிவிட்டு எண்டு வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்லீவ் கிட்ட வர டாட்டும் ஹிப்பு கிட்ட இருக்க டாட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ சில டைம் வந்து ஸ்லீவில் இருக்க டாட் தள்ளி இருக்கும். பட் நம்ம தைக்கிறப்ப அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஆனால் மார்க் பண்ணுறது நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள், இதே மாதிரி தான் மார்க் பண்ணணும். இந்த மாதிரி 2 சைடும் மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த லைனே ஸ்ட்ரைட்டாக இருக்கா? லைன் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், கிராஸாக போகவே கூடாது. லைன் கிராஸாக போச்சுன்னா நீங்கள் கட்டிங்கில் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்றது. இப்போ நான் ஒரு லைன் ட்ரா பண்ணேன், லைனுக்குள்ளே ஒரு மார்க்கிங் போட்டேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த லைன் ட்ரா பண்ணியிருக்கேன்ல, அது மேலே ஃபஸ்ட்டு நம்ம வச்சு தையல் அடிச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு தையல் அடிச்சிடுறோமா, அடிச்சுட்டு அந்த தையல் அடிச்சிருக்கிறதுக்கும் உள்பகுதியில் ஒரு தையல் அடிக்கணும். அப்போ தான் அந்த ஃபிட்டிங்குன்றது வரும் கரெக்டாக. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பாருங்கள், அந்த சைடு மார்க் பண்ணுற மாதிரியே இந்த சைடும் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம மார்க்
பண்ணி ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டோன்னே அதுக்கு மேலே தையல் அடிச்சுட்டு அப்புறம் உள்ளே தள்ளி ஒரு தையல் அடிச்சுட்டு மறுபடியும் வெளி பக்கம் 2 தையல் அடிக்கணும். மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 தையல் அடிக்கணும் ப்ளவுஸில் எப்போவுமே. அது ப்ளைன் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, லைனிங் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி. அவங்க வந்து ஒரு தையல் பிரித்து விட்டாலுமே மீதி 3 தையல் இருக்குது. ஸோ அது வந்து அவங்களுக்கு ரொம்பவே சேஃப்டி. அதுக்கப்புறம் வர்றதில் ஒரு இன்ச்சுக்கு இல்லை 3/4 இன்ச்சுக்கு ஸ்பேஸ் விட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாமே கட் பண்ணி எடுத்துடணும். இந்த மெத்தட் எதுக்கு வந்து சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி கட்டிங் வீடியோவில் சொல்லியிருப்பேன். நான் அசூவிங் அலவன்ஸ்க்கு சைடில் 2.5 இன்ச்சு விட்டுருப்பேன். ஸோ 2.5 இன்ச்சு விடுறவங்களுக்கு தான் இந்த மெத்தட் சூட் ஆகும். அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக கச்சிதமாக கட் பண்ணிட்டு போகிறவங்களுக்கு இந்த மெத்தட் சூட் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் கட்டிங் வீடியோவும் பாருங்கள். அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீக்கிரமாகவும் தச்சு முடிச்சிட முடியும். நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த மெத்தட் வந்து கற்றுக்கிட்டேன். இது வந்து கடைக்காரங்க எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறாங்களோ அந்த மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவ்வளோதான். உள்ள 2 தையல், வெளியில் 2 தையல். இப்போ பாருங்கள் ப்ளஸ் சிம்பல் தெரியுதா? ஸ்லீவ் கிட்ட, ஆர்ம் ஹோல் கிட்ட, கீழே ஹிப்பு கிட்ட நான் காட்டினேன் பாருங்கள். அந்த மாதிரி 3 சைடும் ப்ளஸ் தையல் தெரியும். ஸோ இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கணும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டு பேக்கில் நம்ம திருப்பி பார்க்கணும். திருப்பி பார்த்துட்டு அந்த டாட் நம்ம எங்கே வச்சுருக்கோமோ அதுக்கு மேலே தான் துணி வச்சு நம்ம தைக்கணும். அப்போ தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் சிம்பிள் கரெக்டாக வரும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளவுஸோட ஃபினிஷிங் நம்ம முடிச்சாச்சு. நான் சொல்லிட்டேன் எப்படிலாம் தைச்சேன் அப்படின்னு சொல்லி, நான் எப்படிலாம் தைக்கிறேன்னு சொல்லி என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் நிறைய நான் டிப்ஸ் இதில் சொல்லியிருப்பேன். ஸோ அதையும் வாட்ச் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 267 வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது 268வது வீடியோ. ஸோ இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இதுக்கப்புறமும் சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து. நான் கண்டிப்பாக நீங்கள் கேட்ட டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் எல்லாமே போடேன். எனக்கும் கொஞ்சம் ஃபினான்ஷியலி கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதுன்றதுனால எனக்கு டைமிங் இல்லாமல் நான் தச்சிட்ருக்கேன். ஸோ அதனால தான் நான் அந்த டாப்பிக்கில் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா சூப்பர் தேங்க்ஸ்லாம் கீழே இருக்குது. எனக்கு கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதில் வந்து கிஃப்ட் பண்ணுங்கள். ஒரு 29-30 ருபீஸ்லேருந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் எனக்கு கிஃப்ட் பண்ணலாம். ஸோ அது மொத்தமும் எனக்கு வராது. யூடியூப்பில் பாதி எடுத்துப்பாங்க, எனக்கும் பாதி வரும். ஸோ அதுவுமே எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு கிஃப்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்கிட்ட கமெண்ட் பண்ணி என்னை வந்து பர்சனலாக பேசுகிறவங்க, அக்கா தங்கச்சியாக நினச்சி எனக்கு வந்து விஷ் பண்ணவங்க, நியூ இயருக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்க அவங்க எல்லாருக்குமே அகெயின் ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் நீங்கள் நினச்சபடி நல்லபடியாக உங்களுக்கு அமைஞ்சு வரணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எனக்காகவும் நீங்கள் வேண்டிக்கோங்க. ஸோ நானுமே நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமா நான் நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறேன். ஒட்டு மொத்தமாக நான் சொன்னால் கேட்குற நீங்களும் போர் ஆகிடுவீங்க. ஸோ அதனால் நான் இதில் சொல்ல மாட்டேன். வரக்கூடிய வீடியோஸில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அப்புறம் வந்து ஹெல்த் இஷ்யூ பற்றி நான் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில். ஸோ இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுனால ஹெல்த் இஷ்யூ வருது அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் பண்ணியிருந்த ஒரு சில வீடியோஸ்க்கு நான் ஆன்சர் பண்ணியிருப்பேன். அப்புறம் வீட்டிலேருந்தே 2000 ரூபாய் எப்படி சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் அதையும் போஸ்ட் பண்ணியிருப்பேன். கஸ்டமரை நம்மக்கிட்ட எப்படி தேடி வர வைக்கணுன்ற வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். இது எல்லாமே நார்மலாக பார்க்குற வியூவர்ஸாக இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதையுமே ஸ்கிப் பண்ணாமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய கண்டென்ட் இருக்குது. அது எல்லாமே பேசிக்காக கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்காகவும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வரைக்குமே என்னை எண்டு வரைக்கும் வாட்ச் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட்டு வீடியோ நான் எதை பற்றி பேசணும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அந்த டாப்பிக்லேயும் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்ககிட்ட பேசிகிட்டே ஒரு ப்ளவுஸை தச்சு முடிச்சிட்டேன். என்னோட ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்க பேப்பர் கட்டிங் வீடியோ பார்த்து உங்கள் பிகினர்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நிறைய டிப்ஸ் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா எவ்வளோ பெரிய ப்ளவுஸாக இருந்தாலும் நீங்கள் தச்சு முடிச்சிடலாம் ஈஸியாக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நான் வச்சு பார்க்குறேன். தச்சிருக்க ப்ளவுஸும் அளவு ப்ளவுஸும் கரெக்டாக இருக்கா ஹிப்பு கிட்ட அப்படின்னு சொல்லி நான் வச்சு பார்க்குறேன். இந்த மாதிரி தான் வச்சு பார்க்கணும். நான் ஆர்ம் ஹோலு, நெக்கு இது எல்லாமே செக் பண்ணிடுவேன். சைடு இது எல்லாமே செக் பண்ணிடுவேன். ஸோ அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ போஸ்ட் பண்ணுறப்ப நான் அதில் காட்டுறேன். இது வந்து ரொம்ப லென்த்தியாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. பேக்லேயும் பாருங்கள் அந்த நெக்கு எவ்வளோ ஃபிட்டிங்காக உட்காந்துருக்கு. ஏன்னா நம்ம வந்து இந்த க்ராஸாக சூப்பராக எடுத்தோம். ஸோ அதனால தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.